நான் மிகுந்த ஒரு சோதனையின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு என்னை பார்க்க அவர் வந்தார். வந்து தனிப்பட்ட முறையில் என்னோடு கூட உட்கார்ந்து ஒரு நாள் இரவு முழுவதும் என்னோடு தங்கியிருந்து பேசி, அந்த நேரத்தில் அவங்க நீங்கள் சர்ச்சுக்கு பேர் கம்ஃபர்ட்னு வச்சுருக்கிறீங்க, உண்மையிலே அவர் அப்போ தான் கம்ஃபர்ட்டாக பேசினார். ஒரு நாள் ராத்திரி முழுக்க நானும் அவர் நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மறுநாள் புறப்படும் போது அவர் சொன்ன அந்த லைன், கடைசியாக சொன்ன லைன் வந்து நான் மறக்க மாட்டேன் கடைசி வரைக்கும். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார், அப்போ அவரை கூப்பிட்டு சொன்னார், இந்த நேரத்தில் தான் நீங்கள் பாஸ்டரை பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ தான் பிபி சுகர் எல்லாமே மனுஷனுக்கு வந்துடும். இந்த நேரத்தில் அது வராதபடி அவரை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு அவர் கார் ஏறப்பவும் சொல்லிட்டு போயிருந்தார். அது எனக்கும் காதில் விழுந்துச்சு. அது வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனிடத்துலேருந்து வராது, உண்மையாய் நேசிக்கிறவர் இடத்துல மட்டும்தான் அப்படி வெளிப்படும். ஸோ நாங்கள் 2 பேரும் நிறைய அதுக்கப்புறம் பேசலை. அதுக்கப்புறம் எப்போயாவது ஃபோனில் பேசிப்போம், நேரில் பார்க்கல. ஆனாலும் ஒருத்தருக்கான ஒருத்தர் அன்பும் நேசமும், ஒருத்தருடைய ஊழியத்தை கண்டு ஒருத்தர் சந்தோஷப்படுதலும், அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அற்பமான ஆரம்பம் தான் 2 பேருக்குமே. இன்றைக்கி மீட்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி பேசணும். பொதுவாக நான் இன்ட்ரொடக்ஷன் பேசுகிறதில்ல, எங்கேயும் எடுத்தோடனே அந்தி கிறிஸ்துக்கு போயிடுவேன். என் பையன் சொல்லுவான், நியூ இயர் அன்றைக்கி யாராவது என்னை மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா, உங்களையே நியூ இயர் கூப்பிட்டாங்க அப்படிம்பா. ஏண்டா அண்ணா, நீங்கள் பேச போகிற அந்தி கிறிஸ்து 1ஆம் தேதியாக கேட்கணும் அப்படிம்பா. அந்த மாதிரி நான் எடுத்தோடனே நேராக செய்திக்கு போகிற ஆள். ஆனால் சில இடங்களிலே நம் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இருக்கும் பொழுது நாம் அதை பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம். 2 பேரும் அற்பமான ஒரு ஆரம்பம் தான். ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல உங்கள் போதகர் மீட்டிங் புக் பண்ணிட்டு 3 நாள் மீட்டிங்க்கு என்னை புக் பண்ணிவிட்டு கூட்டத்தை நடத்திட்டு அவர் வரவே இல்லை. 3 நாளும் மீட்டிங்க்கே வரல அவர். நானும் கேட்குறேன், வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பெரிய பாஸ்டர் போல் கடைசி நாளில் வந்து அப்படி ஒரு ஆஃபரிங்கை கொடுத்துட்டு போவார் போல் அப்படின்னு நினச்சி 3ஆவது நாள் மீட்டிங் நடக்கும்போது வாசலில் ஒரு மனுஷன் ஒரு சிவப்பு கலர் ஓவர் கோட் போட்டு நின்றுட்டு இருந்தார். இன்னும் எனக்கு அது மறக்கலை. ஒரு சிவப்பு கலர் ஓவர் கோட் போட்டு வெளியே நிற்கிறார், சர்ச்சுக்கு வெளியே, உள்ளே வரல. நான் ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லாமான்னு நினைக்கிறேன். ஆனால் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது அவர் தான் உங்கள் பாஸ்டர். அவருக்கு 3 நாளும் உடம்பு சரியில்லை. அப்போது அம்மை போட்டிருந்தது, ஸ்மால் பாக்ஸ். ரைட் இல்லை? ஆமாம். ஆனால் கூட்டத்தை நல்லபடியாக முடித்து அந்த 3 நாள் நாங்கள் பேசவே இல்லை, பார்க்கவும் இல்லை. 4ஆவது நாள் ஊருக்கு கிளம்பும் போது தான் அவரை நான் பார்த்தேன். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் இருந்தது அந்த சர்ச், சின்ன சர்ச். அங்கே தான் முதல்ல நான் வந்தேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெரிய சர்ச் ஆச்சு. அப்போ அதுக்கு பேர் ஹீலிங் சென்டர் நினைக்கிறேன் 2வது வரும்போது. இப்போ கம்ஃபர்ட் சர்ச்சாக மாறி இருக்கிறது. அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டராக மாறும், மறுரூபமாகிற இடமாக அது மாறும். இப்போ உங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இனி அடுத்து வருகிற காலங்களிலே பரலோகத்திற்கு மறுரூபமாக்குற இடமாக, மறுரூப மலை போல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருப்பது. எனக்கு உண்மையிலே மன நிறைவாக இருக்கிறது. ரொம்ப வருஷம் கழித்து இங்கே வந்து நிற்பது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ணுவது என்பது ரொம்ப சந்தோஷம். நாம் இந்த 3 நாட்களும் கர்த்தருடைய வருகை குறித்து தான் பார்க்க போகிறோம். மாலை வேளையிலே கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதாக நாம் அறிந்திருக்கிற